ஓம் காளி தேவியே போற்றி போற்றி. ஓம் மகா காளியே போற்றி போற்றி. ஓம் பத்ரகாளி தாயே போற்றி போற்றி. என் அன்பு குழந்தையே, இந்த மங்களகரமான தினத்தில் உனது பிரச்சனைகளை எல்லாம் போக்கி நீ கேட்ட வரங்களை எல்லாம் உனக்கு அள்ளி கொடுத்து உன்னை ஆனந்தப்படுத்த வேண்டும் என்று வந்த இந்த தாயை அலட்சியம் செய்து விடாமல் இதை முழுமையாக கேள் என் குழந்தையே. என் அன்பு குழந்தையே, உன்னை பற்றி பேசுவதற்காக வந்திருக்கின்றேன். சிறிது நேரத்தை இந்த அன்னைக்காக நீ ஒதுக்கு என் பிள்ளையே. இந்த நேரத்தை உன்னிடமிருந்து வீணாக்க வேண்டும் என்று நினைக்கவில்லை என் குழந்தையே. நீ இதை கேட்க வேண்டும் என் தங்கமே. உன்னை சுற்றி நடந்து கொள்வதை புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் நான் வந்திருக்கின்றேன் என் தங்கமே. அடுத்து என்ன என்று நீ நிலைக்கு சென்று இருந்து கொண்டே இருக்கின்றாய் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் வந்திருக்கின்றேன். நான் மிகவும் வருத்தத்தோடு தான் வந்திருக்கின்றேன் என் பிள்ளையே. யாரை நீ எப்படி நினைக்கிறாய் என்பதை நினைத்து கொண்டுதான் இருக்கின்றேன் என் தங்கமே. எதனால் பாசம் வைக்கின்றாய் என்பது அணுவாக நான் தெரிந்து கொண்டு வைத்திருக்கின்றேன் என் தங்கமே. அப்படி இருக்கும்போது உனக்கு உறவாக இருப்பவர்கள் உன்னை பற்றியே நினைப்பதை நினைத்தால் எனக்கு வேதனையாகத்தான் இருக்கின்றது தங்கமே. சந்தேகம் என்பது முன்வழியில் வந்தால் சந்தோஷம் என்பது பின் வழியாக சென்றுவிடும் என் பிள்ளையே என்பதை நீ கேட்டிருப்பாய்தானே என் தங்கமே. அப்பொழுது உன் வீட்டுக்குள் அதுதான் நடந்து கொண்டிருக்கின்றது. இப்பொழுதும் உன் வீட்டிற்குள் அதுவே நடந்து கொண்டிருக்கின்றது என் தங்கமே. சந்தேகம் தலை விரித்து ஆடிக்கொண்டிருக்கின்றது. உன் மனதில் இருந்த சந்தோஷம் அனைத்தும் வேரோடு புடுங்கி சென்று விட்டதல்லவா? உன் மனதை இங்கு புரிந்து கொள்ள இங்கு எவருமே இல்லை என்று நினைக்கும்போது எனக்கு வருத்தமாகத்தான் இருக்கின்றது என் பிள்ளையே. உன் வீட்டில் இருப்பதற்காகவும் சரி, உன் வீட்டில் இருக்கும் உறவுகளும் சரி, உன் உடன் பிறந்த உறவுகளும் சரி, உன் வியர்வையை சிந்தி நீ உதவிகளை எத்தனையோ வீணாக செய்து கொண்டிருக்கின்றாய். உன் நேரத்தையும் காலத்தையும் பார்க்காமல் கூட உதவிகள் செய்து கொண்டிருக்கின்றாய் பிள்ளையே. இப்படி உன் வாழ்க்கையில் நீ எத்தனையோ நேரத்தையும் உன்னுடைய காலத்தையும் சுற்றி இருப்பவர்களுக்காக நீ செலவழித்து உன்னை கூட கவனிக்காமல், உன் குடும்பத்தை கூட கவனிக்க முடியாமல் அடுத்தவர்கள் என்று பகலாக அவர்களுக்காகவே உதவியும் செய்து கொண்டிருக்கின்றாயே தங்கமே. நன்றி கேட்க கூட இந்த உலகம் இது நன்றி மறந்த உலகம் என் தங்கமே. இதை நம்பி நீ இவ்வளவு பாடுகளை பட்டு கொண்டிருப்பது என் கண்ணால் என்னை பார்க்க முடியவில்லை, என்னால் உன்னையும் பார்க்க முடியவில்லை என் தங்கமே. மறந்தால் தானே இப்பொழுது உன்னை பற்றி இப்படி பேசிக்கொண்டிருக்கிறார்கள் அவர்களெல்லாம். நீ செய்த உதவிகளும் அவர்கள் கண்ணில் படவில்லை, நீயும் படவில்லை. அவர்கள் உன்னை பற்றி இப்பொழுது பேசுவதை அனைத்தையும் நீ கேட்டாயானால் உன் மனம் உடைந்து உனக்கு வருத்தம் வந்துவிடும் என் தங்கமே என்பதுதான் உண்மை என் பிள்ளையே. எத்தனையோ துரோகங்கள் செய்து இருந்தாலும் அந்த உறவை நினைத்து நீ கண்ணீர் வடிக்கும் போது என் பிள்ளை எத்தனை நல்ல உள்ளம் படைத்ததாக இருக்கின்றது என்று இந்த தாயின் கண்ணிலிருந்து கண்ணீர் வந்து கொண்டே இருக்கின்றது பிள்ளையே. உன் கண்ணில் இரத்தமாக வருமா? இந்த தாயின் மனதிலும் இரத்தமாக வருகின்றது. யார் மீது வெறுப்பு இல்லை, யாரையும் வெறுக்க நீ தயாராக இல்லை.
யாருக்கும் முன்னால் எந்த ஒரு கெடுதலும் நடக்கக்கூடாது என்பதில் நீ எவ்வளவோ ஜாக்கிரதையாகவும் உறுதியாகவும் இருந்து கொண்டிருக்கின்றாய். யாரையும் உன் சொல்லால் பாதிக்கப்பட்டுவிடக்கூடாது, அவர்கள் கண்ணில் கண்ணீர் வந்துவிடக்கூடாது என்பதில் நீ எவ்வளவு கவனமாகவும் உறுதியாகவும் இருந்து கொண்டிருக்கின்றாய். ஆனால் உன்னை பார்த்து இப்படி அவர்களெல்லாம் பேசிக் கொண்டிருக்கிறார்களே என் தங்கமே என்றுதான் வெறுப்பாகவும் செய்வாய் நீ. வருத்தமாகத்தான் இருக்கின்றது தங்கமே எனக்கு. என் பிள்ளையை உன்னுடைய வீட்டிற்கு வெளியேயும் சரி, உன் வீட்டிற்கு உள்ளேயும் சரி, உன்னை புரிந்து கொள்வதற்கு இங்கு யாருமில்லையே என்று நினைக்கும் பொழுது வருத்தமாக இருக்கின்றது பிள்ளையே. நீ வருத்தப்பட்டது அத்தனைக்கும் ஒரு பிரயோஜனம் இல்லாதது போல இப்பொழுது ஆகிவிட்டது என் தங்கமே. நீ வருத்தப்படாதே. உன்னை புரிந்து கொள்ள இந்த தாய் இருக்கின்றேன் என்பதை மனதில் திட்டவட்டமாக பதித்துக்கொள் என் பிள்ளையே. நம்பிக்கை துரோகத்தை பார்த்து கொண்டிருக்கும் உனக்கு உன்னுடைய விசுவாசத்தை காட்டும் நேரம் நெருங்கிவிட்டது. நீ அதிர்ச்சியில் நிற்கதிக்கப் போகின்றாய் என் தங்கமே. சந்தோஷத்தில் துள்ளி குதிக்கப் போகின்றாய் என் தங்கமே. ஆனந்த கண்ணீரை வடிக்கப் போகின்றாய் என் தங்கமே. இந்த உலகத்தில் துரோகத்தை பார்த்து பார்த்து மனம் உனக்கு மாறுகட்டாயாக ஆகிவிட்டது. அனைத்தும் மரக்கட்டை போல் அனைத்தும் மறுத்து போய்விட்டதல்லவா என் பிள்ளையே. ஆனால் இனிதான் விசுவாசத்தின் என்ன என்பதையும் நீ பார்க்கும் நேரம் நெருங்கிவிட்டது என் தங்கமே. அவர்கள் தான் அப்படி என்றால் இப்பொழுது உன் வீட்டிற்குள்ளும் உன்னை சுற்றி இருப்பவர்களும் சந்தோஷ கண்ணோட்டத்தில்தான் பார்க்கிறார்கள் என் தங்கமே. உன் மீது நம்பிக்கை இல்லாமல் உனக்கு பின்னால் பேசும் வார்த்தைகள் எல்லாம் என்னை காயப்படுத்துகின்றது, கடுகோபம் படுத்துகின்றது தங்கமே. சிலவற்றை சரி செய்து அதை மாற்றிவிடலாம் என்று நினைத்தாலும் உன் வீட்டிற்குள் இருக்கும் எதிர்மறை சக்திகள் உன்மீது வெறுப்பு வரும்படி செய்து கொண்டே இருக்கின்றது தங்கமே. கர்மவினை தீர வேண்டும், விதி மாற வேண்டும், உன் செய்வினைகள் அழிய வேண்டும். உன்னுடைய எதிர்மறை ஆற்றல் வீட்டை விட்டு வெளியே போக வேண்டும். தெய்வ பக்தி அதிகமாக வேண்டும் என் தங்கமே. உன்னுடைய கண்களுக்கு நேராக நான் தோன்றப் போகின்றேன். தோன்றி உன்னுடைய விசுவாசத்திற்கான ஆள் யார் என்பதை காட்டப் போகின்றேன். அதிர்ச்சியில் உறைய போகின்றாய் என் தங்கமே. நீ உன் ஆனந்த கண்ணீரை நான் தரையாக திரண்டு ஓட வைக்கப் போகின்றேன். அன்பு பிள்ளையே, உன்னுடைய ஆனந்த கண்ணீர்தான் ஆனந்தத்தை உனக்கு தேடித்தரப் போகின்றது. கெட்ட விஷயங்களை பார்த்து கொண்டிருக்கும் உனக்கு மிக பெரிய நல்லதை நடத்தப் போகின்றேன். அதன் மூலம் உன் வாழ்க்கையை திசை திருப்பப் போகின்றேன். அந்த பாதை நீ இழந்து உனக்கு இழந்த அத்தனையுமே கொடுத்து உனக்கு சந்தோஷத்தை கொடுப்பேன் என் தங்கமே. உன்னை சந்தோஷத்திலேயே மிதக்க வைக்கப் போகின்றேன். இப்படியே இருக்கும் வர உனக்கு கிடைக்கப் போகிறது. உனக்கு கொடுத்து விடுவேன் தங்கமே என்று நினைத்து விட்டாயா? காலம் மாறி தீரும் என் தங்கமே. இப்படியே நீ இருப்பதை மாற்றி உனக்கு சந்தோஷத்தை கொடுப்பேன். உன்னை நெருங்க விடுவது உன்னுடைய அபூர்வமான காலம், உனக்கு அதிர்ஷ்டமான காலம் உன்னை நெருங்கிக் கொண்டிருக்கின்றது தங்கமே. நம்பிக்கையோடு
நீ காத்திரு, உனக்கு நல்லது நடக்க இந்த தாயின் ஆசீர்வாதம் என் தங்கமே. அனைத்தையும் மாற்றி உனக்கு நல்ல ஒரு விசுவாசத்தை கொடுக்க போகின்றேன் தங்கமே. நீ எதை எதை நினைத்து கஷ்டப்பட்டாயோ, எவரெவர் நம்முடன் இல்லை என்று வருத்தப்பட்டாயோ, அதற்கெல்லாம் பலன் உனக்கு கிடைக்கும் தங்கமே. அதை அனைத்தையும் உனக்கு கிடைக்க வைப்பேன் என் தங்கமே. நீ செய்த உதவிகளும் நீ செய்த பணிவுகளும் உனக்கு பல மடங்காக கிடைக்கும் தங்கமே. அவர்களை மனதை விட்டு எடுத்து நீ மகிழ்ச்சியாக வாழ் தங்கமே. நான் இருக்கின்றேன் உன்னோடு. ஓம் காளி தேவியே போற்றி போற்றி. ஓம் மகா காளியே போற்றி போற்றி. ஓம் பத்ரகாளி தாயே போற்றி போற்றி. வாழ்க வளமுடன்.